ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஐசிசி சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள் இப்பொழுது பாகிஸ்தானில் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டித்தொடரின் 4வது போட்டியாக ஏ குழுவிலே இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போட்டி துபாயில் நடைபெற்றிருந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் முதல் 4 சுழற்சி வெற்றி பெற்றிருந்த பாகிஸ்தான் அணி முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. இந்த போட்டியானது பாகிஸ்தான் அணிக்கு ஒரு முக்கியமான போட்டி. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மாத்திரமே தொடரில் நீடித்திருக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் என்ற வகையில் பாகிஸ்தான் முதலாவதாக துடுப்படுத்த ஆட வந்து 9.2 பந்து வீச்சில் 47 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. பாபர் அசாம் முதலாவதாகவும் இரண்டாவதாக ரன் அவுட் முறையில் இமாமுல்லாக்கும் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழ 3வது விக்கெட்டுக்கு ஒரு சிறந்த இணைப்பாட்டம் தேவை என்ற அடிப்படையில் ரிஸ்வான் மற்றும் ஷவுட் சாக்கிலுக்கு இடையில் 104 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது. பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஒரு வரல் சேர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சவுட் சாக்கில் 4 ஓட்டங்கள் 5 அடங்களாக 62 ஓட்டங்கள். ரிஸ்வான் அணியின் தலைவர் 46 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 4 ஓட்டங்கள் 3 அடங்களாக. இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்த பிடியெடுப்பு நழுவிடப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அர்ஷித் ராணாவால் ஆனாலும் அடுத்த 46 ஓட்டங்களிலே அவர் ஆட்டம் இழந்திருந்தார். குஸ்தியில் 4 ஓட்டங்கள் எதையும் பெறாமல் 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 38 ஓட்டங்கள். பாபர் அசாம் 4 ஓட்டங்கள் 5 இடங்களாக 23 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்க 49.4 பந்து வச்சு 241 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் பாகிஸ்தான் இழந்து கொண்டது. இந்திய பந்து வீச்சால் சிறப்பாக செயற்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க. ஆரம்பத்தில் முகமது ஷமி சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருந்த வேளையில் அவருக்கு காயம் ஏற்பட்டதன் காரணமாக அவருக்கு பதிலாக ஹார்திக் பாண்டியா 8 பந்து ஓவர்களில் 31 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளையும், குல்தீப் யாதவ் 9 பந்து ஓவர்களில் 40 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், அர்ஷித் ராணா மற்றும் ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் தலா 1 விக்கெட்டுகளையும் பந்து வீச்சில் இந்திய அணி சார்பாக வீழ்த்தியிருந்தார்கள் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்திய அணியை பொறுத்தவரையில் 142 ஓட்டங்கள் தேவையான அடிப்படையில் ரோஹித் சர்மா வந்த வேகத்தில் அதிரடி காட்டியிருந்தார். 15 பந்துகள் 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டங்கள் 1 இடங்களாக 20 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்க சுப்மன் கில் 4 ஓட்டங்கள் 7 இடங்களாக 46 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு முதலாவது விக்கெட்டுக்காக இருவரும் 31 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். 2வது விக்கெட்டுக்காக சுப்மன் கில் மற்றும் விராட் கோலி கிடைக்கில் 69 ஓட்டங்கள் பகிரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் அரஜத்தை பெறாமல் 46 ஓட்டங்களை ஆட்டம் இழந்த பின்னராக சுரேஷ் ஐயர் வந்து அதிரடி காட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விராட் கோலியோடு இணைந்து 3வது விக்கெட்டுக்காக 114 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 3வது விக்கெட்டுக்காக இணைப்பாட்டமாக இதில் சுரேஷ் ஐயர் 4 ஓட்டங்கள் 5, 6 ஓட்டம் 3 இடங்களாக 56 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதி நேரத்தில் அதன் பின்னதாக அதிரடியாக ஆட வந்த ஹார்திக் பாண்டியா 8 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகள் இழந்து 4 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் விராட் கோலி மற்றும் அக்ஷர் பட்டேல் ஆடுகளம் நுழைந்து ஆட்டம் இழக்காத ஆடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விராட் கோலி 111 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 7 அடங்களாக 100 ஓட்டங்களை கடந்திருந்த 51வது ஒரு நாள் சர்வதேச சதத்தினை பெற்றுக் கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்தில் விராட் கோலி பொறுப்புடன் ஆடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்திய அணி சார்பிலே மிகவும் சிறப்பாக துடுப்படுத்த ஆடக்கூடிய வீரராக விராட் கோலி தொடர்ந்தும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் 51 சதங்கள் முதல் நிலையில் இருக்கிறார் என்பது குறிப்பிட்ட சதங்கள் பட்டியலிலே 2வதாக சச்சின் டெண்டுல்கர் 49 சதங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். 3ஆம் இடத்தில் இந்திய அணி வீரரை இருக்கிறார் ரோஹித் சர்மா 32 சதங்களோடு. இந்த 3 வீரர்களும் அடுத்தடுத்து முதல் 3 இடங்களை அதிகப்படியான சதங்கள் பெற்றுக் கொடுத்த வரிசையிலே இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அக்ஷர் பட்டேல் ஆட்டம் இழக்காத 3 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வரை 42.3 பந்துகளில் 244 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 4 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி இந்த வெற்றியின் மூலம் சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளிலே 6 முறை மோதி இருக்கிற பாகிஸ்தான் இந்திய அணிக்கு இடையிலான போட்டி ஒரு முறை முடிவுகள் அற்ற ஒரு போட்டியாகும். 5 முறை இந்திய அணியை வெற்றி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் பந்து வீச்சை பொறுத்தவரை நசீம் ஷா 2 விக்கெட்டுகள், அப்புறம் அகமட் மற்றும் குஷ்தில் ஷா தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன. இந்த போட்டி தொடங்க முன் பாகிஸ்தான் பிரதமர் ஏற்கனவே உலக கிண்ணத்தை பெறுவதை விட இந்திய அணியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு பாகிஸ்தான் வீரர்களுக்கு சூளுரை அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் சதத்தை பெற்றுக் கொடுத்த விராட் கோலி போட்டி நாட்டு நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.